கைஸ், இப்ப நான் ஒரு ஒரு குட்டி இல்ல கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. இப்ப நான் இந்தியால இருந்து இப்பதான் நான் இலங்கைக்கு வந்தேன். சோ என்னடா இவ திடீர்னு வித்தியாசமா கதைக்கிறாளேன்னு பாக்காதீங்க. நான் இப்படி உங்கள்ட்ட கதைச்சுதான் இப்ப பழக போறேன் இப்படி. சரியா? ஓகே. இப்ப பாயிண்ட் வந்துடலாம். இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். இப்ப வந்து ஒரு 7.5 months தான் ஆயிருக்கு நான் இங்க வந்து. சோ இப்ப நான் வந்து இப்ப இங்க என்ன பிரச்சனை நான் இப்ப ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் இங்க ஃபேஸ் பண்றதை விட்டுட்டு அங்க நான் வந்தப்ப நான் அங்க என்ன ஃபேஸ் பண்ண சொல்றேன். அங்க வந்து நான் கதைக்கிறப்ப நீங்க தமிழா? என்ன உங்களோட தமிழ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஓ நீங்க கேரளாவா? அப்படின்னு சொல்லி கேட்டு நான் அதுக்கு பிறகு என்னோட கதை என்னோட இதெல்லாம் மாத்தி நான் தமிழ்நாடு தமிழுக்கு கதைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நிறைய புள்ளிஸ் எல்லாம் நடந்தது. அதை நான் இன்னொரு டாபிக்ல இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அதை விட்டுட்டு இப்போ ஓகே, இப்ப நான் வந்து இங்க வந்திருக்கேன். இங்க வர இங்கேயும் அதே கேள்விதான் கேக்குறாங்க. என்ன நீங்க ஒரு வித்தியாசமா கதைக்கிறீங்களே, இந்த தமிழா இல்ல சிங்களாக்களா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப சரி ஓகே, இங்கிலீஷ்ல கதைக்கலாம். யாருக்கும் விளங்க மாட்டேன்னு பார்த்தா இங்கிலீஷும் ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு இந்தியன் இங்கிலீஷ் ஆக்சன்ட் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இங்கிலீஷ்ல 2 வார்த்தை பேசுறேன், என்ன பிரிட்டிஷ் மாதிரி மாதிரி பாக்குறாங்க. சோ இப்ப நான் வந்து என்ன பண்றது, எந்த மொழியில நான் இப்ப கதைக்கிறதுன்னு ஒண்ணும் தெரியாம முடிச்சு கொண்டிருக்கேன். இப்ப நான் தமிழ்நாடு தமிழ் கதைக்கிறதா இல்ல தமிழ்நாடு இங்கிலீஷ் ஆக்சன்ட் ப்ரொனன்சியேஷன் வச்சு கதைக்கிறதா, இல்ல இலங்கை தமிழ் கதைக்கிறதா, இலங்கை இங்கிலீஷ் ஆக்சன்ட் வச்சு கதைக்கிறதா, இல்ல சிங்களத்தை கதைக்கிறதா பழகுறதா,